ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் உறுப்பினர்களுக்கு சேவையை எளிதாக்கும் நோக்கில் 2 முக்கிய சீர்திருத்தங்களை செய்துள்ளது. இதில் இருக்கக்கூடிய கூடுதல் அம்சங்கள் என்ன என பார்ப்போம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி என அழைக்கப்படும் EPFO என்பது ஒரு ஓய்வூதிய சேமிப்பு திட்டமாகும். இதில் நிறுவனம் மற்றும் பணியாளர் இருவரும் சமமாக பங்களிக்கின்றனர். ஓய்விற்கு பிறகு பணியாளர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கத்தை கொண்டு இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதன் உறுப்பினர்களுக்கு சேவையை எளிதாக்கக்கூடிய நோக்கில் 2 முக்கிய சீர்திருத்தங்களை செய்துள்ளது. அதாவது விரைவான பேலன்ஸ் செக்களுக்கான பாஸ்புக் லைட்டை அறிமுகம் செய்துள்ளது. அதோடு வேலையை மாற்றுபவர்களுக்கான முக்கியமான பரிமாற்ற சான்றிதழான இணைப்பு Kஐ ஆன்லைனில் பெறும் வசதியையும் அறிமுகம் செய்துள்ளது. உதாரணமாக, புதிய வேலைக்காக இடம்பெயர்ந்த ஒரு நபர் முன்னதாக பரிமாற்ற சான்றிதழ்களை மாற்றிக்கொள்ள PF அலுவலகங்களை நம்பியிருக்க வேண்டியிருந்தது. மேலும் கோரிக்கையை தாக்கல் செய்த பின்னரே இணைப்பு Kஐ பார்க்க முடிந்தது. இப்போது அவர் எந்த நேரத்திலும் இந்த போர்ட்டலில் இணைப்பு Kஐ பதிவிறக்கி தனது PF இருப்பு புதிய கணக்கிற்கு பாதுகாப்பாக மாற்றப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்க்க முடியும். இந்த மாற்றங்கள் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும், குறைகளை குறைக்கவும், PF விவரங்களை அணுகுவதை எளிதாக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதுவரை பங்களிப்புகள் மற்றும் வித்ட்ரால் போன்ற விவரங்களை காண ஊழியர்கள் தனி பாஸ்புக் போர்ட்டலில் பார்க்க வேண்டியிருந்தது. பாஸ்புக் லைட் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் உறுப்பினர்கள் இப்போது இந்த தகவலை நேரடியாக EPFO உறுப்பினர் போர்ட்டலில் ஒரே ஒரு லாகின் பயன்படுத்தி அணுக முடியும். உறுப்பினர்களுக்கு இது ஏன் முக்கியமானது என பார்க்கும்போது PF டிரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ஸ் நிலையை ஆன்லைனில் கண்காணிக்க முடியும். புதிய கணக்கில் PF பேலன்ஸ் மற்றும் சர்வீஸ் பீரியட் சரியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த இது உதவும். EPS பென்ஷன் கால்குலேஷன் போன்ற எதிர்கால குறிப்புகளுக்கு நிரந்தர டிஜிட்டல் பதிவை பராமரிக்க, அதே நேரத்தில் பரிமாற்ற செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மையை பெற இது உதவியாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.